234 சீட்ஸ்லையும் கண்டெஸ்ட் பண்றாங்க அப்படின்றதுக்காக இவங்க 3வது முனையோ 4வது முனையோ நம்ம சொல்ல 8% ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. டிவிக்கு அதை வாங்கல. விஜய் அவர்களுக்கு 20% ஓட்டு இருக்கு. விஜய் அவர்கள் இவர்களோட ஓட்டை பிரிப்பாரு. விஜய் அவர்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுவார். அதெல்லாம் இருக்கட்டும். விஜயோட அரசியல் என்ன? அரசியலே இல்லாத ஒரு கட்சி 10% 15% ஓட்டு வாங்குதுன்னா அது தமிழ்நாட்டுக்கு சாபக்கேடு. நீங்க திமுகவோட கூட்டணி வைத்து மட்டும்தான் நீங்க பாஜகவை வீழ்த்த முடியுமா என்ன? திமுகவோட கூட்டணி வைக்காம உங்களுக்கு பாஜகவை ஒன்றும் பண்ண முடியாதா? நீங்க எதுக்கு அரசியல் இருக்கீங்க? இப்ப திமுக போய் சேர்ந்து உங்களுக்கு எது கட்சி? நாங்க பவருக்கு வரோம், வந்து முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க அரசியல் மாற்றங்கள்லாம் கொண்டு வருவோம் அப்படின்னா இது நியாயம் கிடையாது. அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை மக்கள் உள்ள விடக்கூடாது. மக்களை சந்திக்காம மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுக்காம இருக்கிறது அவரோட ஸ்டைல்னா, அப்படிப்பட்ட ஸ்டைல் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி எதுக்கு மக்களுக்கு? சார் வணக்கம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான போட்டி அது ஆக்சுவலா பார்க்கும்போது 4 முனை போட்டி தான். அது திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது. ஆனா அது 3 முனை போட்டியா தான் இருக்கும்னு சில பேர் பேச தொடங்கி இருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அது கரெக்டான விஷயம் கிடையாது. ஏன்னா இப்ப தாவேக்காவை ஒரு முனையா வைக்கும்போது கண்டிப்பா நாம் தமிழர் கட்சியும் அப்படி பார்க்கலாம். தாவேக்காவோட ஓட் ஷேர் என்னன்னு நமக்கு தெரியாது, அவங்களோட ஆக்சுவல் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாது. கருத்து கணிப்புகளை பேஸ் பண்ணியே அவங்க ஒரு பெரிய ஒரு பிளேயரை அவங்கள கொண்டு வரது எவ்வளவு நியாயம்னு தெரியல. என்டிகேவை பொறுத்தளவுல 8% ஓட்டு இருக்கு அவங்களுக்கு. 8%ன்றது சாதாரண நம்பர் கிடையாது. ஸோ இது ஒரு ஃபேக்ட். 8%ன்றது ஒரு ஃபேக்ட். 10 பேர்ல ஒருத்தர் என்டிகேவோட ஓட்டர் இருப்பார். 100ல ஒரு 8 பேர் என்டிகேவோட சப்போர்ட்டரா இருக்கார், ஓட்டரா இருக்கார். அப்படி இருக்கும்போது அதை சும்மா சாதாரணமா கடந்து போயிட முடியாது. அது நான் எப்படி பார்க்கணும், ஒரு பெரிய ஒரு பயஸ் இருக்கு. இப்ப நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு புது பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் எமர்ஜ் ஆயிருக்கு. இந்த லாஸ்ட் ஒரு 8 இயர்ஸா தான் தமிழ் நேஷனலிசம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜிக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஸ்பேஸ் ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் நேஷனலிசம்ன்ற ஒரு ஐடியாலஜியே கிடையாது. தமிழ்நாட்டில் பிறந்த சூழல் என்னன்னா, திராவிடம்ன்ற பேர் இல்லாம கட்சிகளே இருக்காது. புதுசா உருவாகக்கூடிய கட்சிகள்லயும் திராவிடம் அப்படின்ற அந்த பெயர் இருக்கும். இன்னைக்கு தமிழ் நேஷனலிசம் அப்படின்ற ஒரு புது ஸ்பேஸ் ஓபன் பண்ணி 8% ஓட்டு அந்த புது பொலிட்டிக்கல் ஐடியாலஜி வாங்குது. புதுசா கட்சி ஆரம்பிக்கக்கூடிய தாவேக்கா கூட அங்கேயும் தமிழ் கட்சி பேர்ல கொண்டு வர வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்களும் தள்ளப்படுறாங்க. யங்ஸ்டர்ஸுக்குலாம் இது பிடிக்குது அப்படின்ற இடத்துக்கு வராங்க. ஸோ அதனால இது நிறைய பேருக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் இருக்குல்ல, அதை டிஸ்டர்ப் பண்றாங்க தமிழ் நேஷனலிஸ்ட் ஃபோர்ஸஸ். ஸோ அதனால அதை கம்மி பண்ணி சொல்லக்கூடிய விஷயம் நடந்துட்டு இருக்கு. என்டிகேவுக்கு 8% தான், டபுள் டிஜிட்டுக்கு கம்மியா இருந்தா நாங்க அதை கணக்கு பண்ண மாட்டோம். அது என்ன லாஜிக் எனக்கு ஒன்றும் புரியல. நம்மளா புது புது ரூல்ஸ் தான் செட் பண்ணிக்க முடியாது. 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் போட்டா 4 முனை போட்டின்னு சொல்லணுமா? பிஎஸ்பி கூட தான் அப்படி போட்டிடுறாங்கன்னு. பட் நம்ம அதை பேஸ் பண்ணி சொல்லலையே. நம்ம எதை வச்சு சொல்றோம்னா 8% ஓட்டு வாங்கியிருக்காங்க. 234 சீட்ஸ்லையும் கண்டெஸ்ட் பண்றாங்க அப்படின்றதுக்காக இவங்க 3வது முனையோ 4வது முனையோ நம்ம சொல்ல 8% ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. டிவிக்கு அதை வாங்கல. 8%ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்டிகே 1% வாங்கினப்ப அதை கேலி பண்ணாங்க. 1%ன்னாங்க, அதுக்கு மேல தாண்டாதுன்னாங்க. 4 வரும்போதும் அதே பண்ணாங்க, 6 வரும்போது அதே பண்ணாங்க. இதே ஒரு பழக்கமா 8 வரும்போதும் பண்றாங்க. ஆக்சுவலா 8%ன்றது உங்களுக்கு தெரியும், எலெக்ஷன்ல 8%ன்றது மிகப்பெரிய ஒரு நம்பர். இன்னைக்கு 3rd பிகெஸ்ட் பார்ட்டி தனியா கண்டெஸ்ட் பண்றாங்க. அவங்க மற்ற கட்சிகள்லாம் கூட்டணிலாம் வச்சு எடுத்து தான் ஓட்ஸ் வாங்குறாங்க. தனியா கண்டெஸ்ட் பண்ணி 8% ஓட்டு வாங்குறாங்க. அதுவும் இங்க திராவிட கட்சிகள் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க, பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் அவங்க எவ்வளவு பவர்ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றாங்க. அதை மீறி புது பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் யாரோடையும் அலையன்ஸ் எதுவும் வைக்காம ஸ்ட்ராங்கா ஐடியாலஜியோட டிராவல் பண்றது சாதாரண விஷயமே கிடையாது. பட் அதை ரொம்ப சாதாரணமா அப்படியே தட்டி அது சாதாரண விஷயம் மாதிரி கேஷுவலா கடந்து போறது கரெக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி பாக்குறேன். நான் அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் சொன்னது மாதிரி தமிழ் நேஷனலிசமோட வளர்ச்சி சில பேரை ரொம்ப கோவப்படுத்துது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, என்டிகே 1% ஓட்டு தான் ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்ப வைகோ அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல பேசும்போது ரொம்ப கோவப்பட்டு பேசுறாரு. நமக்குள்ள திராவிட கட்சிகளுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். தமிழ் தேசியம் பேசிட்டு புதுசா கொஞ்சம் பேர் வராங்க, முதல்ல நம்ம அவங்களதான் டீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. எக்ஸாக்ட் வார்த்தை எனக்கு தெரியல, பட் ஏறக்குறைய இந்த விஷயத்த அவரு பேசுறாரு. இவ்வளவு பெரிய கோவம் அப்ப ஏன் அவருக்கு வருது? வைகோன்றவர் ஒரு பெரிய டால் லீடர். அவர் அந்த டைம்ல என்டிகேவோட ஓட் ஷேர் 1% தான், ஏறக்குறைய 1%. அந்த 1% பார்த்து ஒரு
திராவிட தலைவர் ஏன் இவ்வளவு தூரம் கோவப்படணும்? ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த ஐடியாலஜி வளர்வதற்கான ஸ்கோப் இருக்கு, நாளைக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஸ்கோப் இந்த ஐடியாலஜிக்கு இருக்கு. என்டிகேவுக்கு அது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா தமிழ் நேஷனலிசம் அப்படின்ற அந்த ஐடியாலஜிக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அந்த ஸ்ட்ரென்த்தும் இருக்கு. எப்படி ஒரு காலத்துல திராவிடம் தமிழ்நாட்டை ஸ்வீப் பண்ணுச்சோ அதே மாதிரி தமிழ் நேஷனலிசம் டெஃபினட்டா ஒரு பாயிண்ட்ல ஃபியூச்சர்ல ஸ்வீப் பண்ணும். அட்லீஸ்ட் என்னோட நம்பிக்கை அது. ஸோ தமிழ் நேஷனலிசமோட பொட்டன்ஷியலை வைகோ பாக்குறாரு. உடனே அது ஒரு த்ரெட்டா பாக்குறாரு. 1% இருந்தாலும் சாதாரண அணையக்கூடாது. நம்ம எல்லாம் சேர்ந்து நமக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் ஓரமா வச்சுக்கலாம். இதை நம்ம ஒரு சீரியஸான பிரச்சனையா நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றதான் வைகோவோட ஸ்டாண்டா இருக்கு. இப்போ நான் குணசேகரன் அவரோட பேச்சும் நான் அப்படிதான் பாக்குறேன். ஏன் அவ்வளவு தூரத்துக்கு கோவப்படணும்? அது ரொம்ப சாதாரணமா தட்டி கழிக்க வேண்டிய தேவை என்ன வந்தது? 8% சாதாரண விஷயமே கிடையாது. இப்ப நமக்கு ஒரு ப்ரெஜுடிஸ் இருக்கும். சில சமயம் சில விஷயம் நம்ம அப்ஜெக்டிவா பார்க்க மாட்டோம். இப்ப எனக்கு ஒருத்தர் மேல ரொம்ப கோவம் இருக்குன்னு வச்சுப்போமே, வெறுப்பு இருக்குன்னு வச்சுப்போமே, அவரை நான் கரெக்டா அசஸ் பண்ண மாட்டேன். அவருக்கு நிஜமாவே சில திறமைகள் இருந்தாலும் அவர் வேஸ்ட் அப்படின்னு தட்டி விட்டு போயிடுவேன். அந்த மாதிரிதான் இப்ப நம்ம மீடியால இருக்கும்போது நமக்கு சில கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா ஒரு கட்சியையோ ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது அப்ஜெக்டிவா பார்க்கணும். 8% நீங்க சும்மா சாதாரணமா தட்டி கழிக்க முடியாது. 8% அதாவது 30-40 lakh votes அது. ஸோ அதனால இது இந்த பர்சனல் ஹேட் இருக்கு இல்லையா, ஒரு பர்சனல் ஹேட்ன்றது ஒரு பயஸ்ல இருந்து வர விஷயம்னு பாக்குறேன். இப்போ திமுக அதிமுகக்கு அடுத்தபடியா ஒரு கட்சியை பேசணும் அப்படின்னு வரும்போது இப்போ தாவேக்காவை 3ஆவதா இல்ல அது ஒரு மாற்று சக்தியா வரப்போகுது அப்படின்னு சொல்றவங்க நாம் தமிழரை ஏத்துக்கலையா? அந்த 3rd பிளேஸ் அப்படிங்கிறதுல டிவிகே கூட அது இருக்கட்டும், நாம் தமிழருக்கு வேணாங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்காங்க. முதல்ல ரைட். இப்ப நம்ம 3rd பிளேஸ் 4th பிளேஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து நம்ம பேசுறோம். கொடுக்கலாமா வேண்டாமான்னு பேசுறோம். எந்த அடிப்படையில் இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம்? இப்போ 3rd பிளேஸ் கொடுக்கலாம், 4th பிளேஸ் கொடுக்கலாம், ரைட்டு. ஆனா என்ன பேசிஸ்ல கொடுக்கலாம்? ஸோ இப்போ டிவிக்காரங்க யூஸ் பண்ற யாட்ஸ்டிக் என்னன்னா, ஒரு கட்சி ஃபேமஸா இருக்கு, ஒரு கட்சி தலைவர் ஃபேமஸா இருக்காங்க அப்படின்னா நம்ம 3rd பிளேஸ் கொடுக்கலாம், மும்முனை போட்டின்னு வச்சுக்கலாம். அதான பேசிக்கான லாஜிக்கு. ஏன்னா டிவிகேவை பொறுத்தளவுல பெரிய அரசியல் செயல்பாடு கிடையாது. ஸோ டிவிகேவோட சித்தாந்தத்தை மையப்படுத்தியோ அவங்களோட அரசியல் செயல்பாடுகளை மையப்படுத்தியோ நீங்க அவங்களுக்கு இந்த அங்கீகாரத்தை கொடுக்கல. மும்முனை போட்டின்ற அந்த அங்கீகாரத்தை நீங்க கொடுக்கல. நீங்க சிம்பிளா ஏதாச்சும் சொல்றீங்கன்னா சில கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் வருது, அது போக ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க. இப்ப நேத்து கூட ஒரு டிபேட்ல பார்க்கும்போது ஒரு நெறியாளர் அதான் சொல்றாரு, நீங்களே சொல்லுங்க யாரை கேட்டாலும் டிவிக்கே ஓட் போடுறோம்னு கண்டிப்பா நிறைய பேர் சொல்றாங்க. யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஃபேம் இருக்கு, ஸோ அதனால நம்ம மும்முனை போட்டின்னு சொல்லி டிவிக்கேவையும் ஆட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுவே ரொம்ப தட்டையான ஒரு பார்வைன்னு நான் பாக்குறேன். ஏன்னா இப்ப ரசிகர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, விஜய் அவர்களோட படம் 150 crores தாண்டிருச்சு, இந்த கடைசி அவர் ரிலீஸ் பண்ற படத்துக்கு அவர் வாங்குற சேலரி பார்த்தோம்னா 100 கோடி ரூபாய், ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எல்லா ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்ணிருச்சு, இந்த படம் பார்த்தோம்னா 100 நாள் ஓடிருச்சு. ரசிகர்களோட கால்குலேஷன் இவ்வளவாதான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அதை தாண்டி அவங்களுக்கு எதுவும் தெரியாது. எங்க தலைவர் நல்லா ஸ்கோர் பண்ணுன்றது அவங்க விருப்பமா இருக்கும். இதே பாணியில மீடியாக்காரங்களும் எப்படி செயல்படலாம்? விஜய் அவர்களுக்கு 20% ஓட்டு இருக்கு, விஜய் அவர்கள் இவர்களோட ஓட்டை பிரிப்பாரு, விஜய் அவர்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுவார், அதெல்லாம் இருக்கட்டும். விஜயோட அரசியல் என்ன? அரசியலே இல்லாத ஒரு கட்சி 10% 15% ஓட்டு வாங்குதுன்னா அது தமிழ்நாட்டுக்கு சாபக்கேடு. எப்படி ட்ரக்ஸ் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கோ, மது தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கோ, அதே மாதிரி அரசியல் செயல்பாடே இல்லாத ஒரு கட்சியும் தலைவரும் சேர்ந்து நிறைய வாக்குகள் வாங்குறாங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கு பெரிய ஒரு சாபக்கேடு. அப்போ ஊடகங்கள் என்ன பண்ணணும்னா அதை தான் கேட்கணும். நீங்க 10% 20% வாங்குறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல என்ன பண்ணீங்கன்றதை சொல்லுங்க, உங்களோட அரசியல் செயல்பாடு என்னன்றதை சொல்லுங்க. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு மும்முனை போட்டி அப்படின்ற அங்கீகாரம் உங்களுக்கு கொடுக்கலாமான்றது அதுக்கப்புறம் யோசிக்கலாம். ஒண்ணுமே இல்லாத கட்சி இவங்களா இந்த மாதிரி பூஸ்டப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன இப்ப 8% ஓட்டு தான் இருக்கு, 10% இல்லை அப்படின்றது தானே குணசேகரன் அவரோட லாஜிக். இவங்களுக்கு எத்தனை % ஓட்டு இருக்கு? டிவிகேவுக்கு 1% கூட கிடையாது. அது எல்லாமே அசம்ஷன் தான். கையில பெர்சன்டேஜ் ஓட்ஸ் எதுவும் கிடையாது. 24 எலெக்ஷன் நிக்கிறதுக்கான உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது, ஆனா நீங்க கண்டெஸ்ட் பண்ணல. ஸோ உங்க கையில எவ்வளவு ஓட்ஸ் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நீங்களா ஏதோ அசம்ஷன்ல முன் வச்சுட்டு இருக்கீங்க. எதுக்கு இவ்வளவு பெரிய ஹைப் கொடுக்கணும்? இப்ப பெரிய ஒரு சித்தாந்தம் கையில இருக்கு, ஒரு பெரிய கொள்கைவாதி, பெரிய மாற்றத்துக்கான கட்சியா இருந்தா கூட நீங்க ஹைப் எல்லாம் கொடுக்கலாம், ஏதோ ஒரு நியாயம் இருக்கு. பட் எதுவுமே இல்லாம விஜய் வந்தா பெரிய அரசியல் தாக்கம் ஏற்படுத்துவாரு, அது என்ன மாதிரியான தாக்கமா இருக்குன்றதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணணும்ல. கடந்த காலங்களில் நடிகர்கள் அரசியலுக்கு வந்தப்பெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு தாக்கம் இருந்திருக்கு தானே, அந்த அடிப்படையில சொல்றாங்க. இல்ல மாநாட்டுக்கு வந்த கூட்டம் அந்த அடிப்படையில சொல்றாங்கன்னு எடுத்துக்க கூடாது. என்ன மாதிரியான தாக்கம்ன்றது என்னோட கேள்வி. கடந்த காலங்கள்ல நடிகர்கள் உள்ள என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்காங்க? கமலஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வராரு, அவருக்கு ஏற்படுத்தின தாக்கம் என்ன? 2019 2021 நாங்க ஒரு மாற்று அரசியலை கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? யாரை எதிர்த்து அரசியல் பண்ணாலும் அவங்களோடய போய் சேர்ந்துடுறாரு.
இது என்ன தாக்கம் இது? இல்ல வெற்றி பெற்றவர்களும் இருக்காங்க, தோல்வி அடைந்தவர்களும் இருக்காங்க. நான் இதுல தோல்வி வெற்றியை பத்தியே பேசல, உங்களோட இன்டென்ஷன் என்னன்றதை பத்தி பேசுறேன். நீங்க மக்களை ஏமாத்திருக்கீங்க, திமுகவை எதிர்த்து அரசியல் பண்றீங்க, திமுகவை எதிர்த்து வாக்குகளை வாங்குறீங்க, அதுக்கப்புறம் நீங்க எந்த திமுகவை எதிர்த்தீங்களோ அந்த திமுகவோடய பேசிடுறீங்க. அப்போ உங்களை நம்பி ஓட் போட்டவனுக்குலாம் என்ன தேச நலன் கருதி அந்த முடிவு எடுத்தோம்னு தானே சொல்றாங்க. தேச நலன் நீங்க நிஜமாவே கருதி இருந்தீங்கன்னா நீங்க தினம் தினம் போராட்டங்களுக்கு வரணும். நீங்க சினிமா பண்ணிக்க மாட்டீங்க. நீங்க திமுகவோட கூட்டணி வைத்து மட்டும்தான் நீங்க பாஜகவை வீழ்த்த முடியுமா என்ன? திமுகவோட கூட்டணி வைக்காம உங்களுக்கு பாஜகவை ஒன்றும் பண்ண முடியாதா? நீங்க எதுக்கு அரசியல் இருக்கீங்க? இப்ப திமுகவில் போய் சேர்ந்து உங்களுக்கு எது கட்சி? ஸோ உங்களோட ஸ்டாண்ட் எதுதானே? இப்ப எனக்கு பாஜகவை வீழ்த்தணும்னா நான் திமுகவோட தான் போய் சேரணும், அது ஒண்ணுதான் உங்களுக்கு ஒரே வழியா என்ன? அப்ப 1921 அந்த புரிதல் உங்களுக்கு இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல மாற்று அரசியலுக்கான வாக்குகள்னு ஒரு பேஸ் இருக்கு, அதை கலைச்சு விட்டீங்க. ஸோ இப்ப தமிழ்நாட்டுல என்னன்னா அரசியல் மாற்றம் நோக்கி தமிழ்நாடு போய்கிட்டு இருக்கு. அது அரசியல் மாற்றத்து கிட்ட நெருங்கிட்டோம்னா நான் சொல்ல வரல, ஆனா டுவர்ட்ஸ் அந்த டைரக்ஷன்ல சொசைட்டி. சோ இப்ப திராவிட கட்சிகளை தாண்டியும் அதனாலதான் மற்ற கட்சிகளுக்கு வாக்குகள் அதிகமாகுது. டிவிகேன்ற புது கட்சிக்கான ஸ்பேஸ் அங்கதான் இருக்கு. என்டிகேவோட ஓட் ஷேர் 1ல இருந்து 8 ஆகுதுன்னா மாற்றுக்கான மைண்ட் மக்களுக்கு இருக்கு. பாஜகவோட ஓட் ஷேர் பாருங்க ஏற்கனவே 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தனியானா கூட மேபி ஒரு 6-7 வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் முன்னாடி இல்ல. முன்னாடி பாஜக 3ல இருந்தாங்க, என்டிகே 1ல இருந்தாங்க, டிவிகேன்ற கட்சிக்கான ஸ்பேஸே இல்லை. இன்னைக்கு இப்படி பெரிய ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. அது காட்டக்கூடிய விஷயம் என்ன? மக்களுக்கு, ஒரு கணிசமான தமிழர்களுக்கு மாற்று வேணும்ன்ற ஆசை இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு இருக்கு, அதை நோக்கி போகும்போது இந்த நடிகர்கள் குழப்பிக்கிட்டே இருக்காங்க. கமல்ஹாசன் வர அவருக்கு இன்டென்ஷனே கிடையாதுங்க. அவருக்கு ஒரு பொலிட்டீஷியனா இருக்கணும், ஒரு அரசியல் மாற்றம் கொடுக்கணும்ன்ற இன்டென்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. நிஜமாவே உங்களுக்கு இன்டென்ஷன் இருந்ததுன்னா நீங்க அரசியலே பண்ணாம உட்காந்துருக்க மாட்டீங்கல்ல. கரெக்டா வரீங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறீங்க, 2 எலெக்ஷனை ஃபேஸ் பண்றீங்க, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் ஸ்பிளிட் பண்றீங்க, மாற்று அரசியலுக்கான வாக்குகளை கொஞ்சம் வாங்குறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட அரசியல் செயல்பாடே இல்லையே. நிஜமாவே இந்தியா நல்லா இருக்கும்னு நினைச்சிருந்தீங்கன்னா, பாசிசமை ஸ்டாப் பண்ணணும்னு உங்களுக்கு எண்ணம் நிஜமாவே இருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? தினம் களத்துல இறங்கி போராடி இருக்கணும். சரி, போராட கூட வேண்டாம், அரசியல் ரீதியா ஆக்டிவா இருந்திருக்கலாம்ல. இதெல்லாம் நான் சொல்லும் போது கமல்ஹாசன் அவர்களின் அரசியல் செயல்பாடுகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்ன டேக் எல்லாம் பண்றாங்க. என்னன்னா 2-3 அறிக்கைகளை விட்டுருக்காரு, அது ஒரு அரசியல் செயல்பாடு மாதிரி அதை போடுறாங்க. இப்போ உங்களுக்கு படத்துக்கு நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? இப்போ ஒரு 2-3 படம் நடிச்சிருப்பீங்க, அந்த படங்களுக்கு எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. இந்தியா தான் முக்கியம்னா அந்த படத்துக்கு ஸ்பெண்ட் பண்ண டைம் இந்தியாவுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும்ல, பாசிசம் சண்டை போட்டதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும்ல. ஸோ உங்களோட இன்டென்ஷனே தப்புங்க, உங்களோட மோட்டிவே தப்புங்க. ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு அசால்ட்டா இப்படி எல்லாம் போக முடியாது. அதே தான் இப்ப இவரும் பண்றாரு. இவர் கட்சியை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னே தெரியல. ஒரு 4 தடவை வெளில வராரு, வெளில வந்து பேசியிருக்காரு, எந்த இஷ்யூஸும் கையில. ஒவ்வொருத்தரோட ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? தினந்தோறும் மக்களை சந்திப்பது இல்ல தினந்தோறும் ஊடகங்களை சந்திப்பது ஒருத்தரோட பாணியா இருக்கலாம். அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய மக்கள் சக்தி இருக்கிறது, அதை ஒன்று திரட்டி நான் தேர்தலில் ஜெயிச்சு மாற்றங்களை கொண்டு வருவேன்னு சொல்றாரு. இப்ப சிம்பிள்ங்க, இப்ப நீங்க தேர்தலில் ஜெயிச்சு மாற்றம் கொண்டு வரதுன்றது அது நான் கூட சொல்லலாம். எனக்கு ஓட் போடுங்க, நான் தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் மாற்று கொண்டு வரேன்னு சொல்லலாம். அப்ப நீங்க நான் நல்ல லீடராலன்னு எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க? என்னோட பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டு சார் நீங்க என்ன சார் ஜட்ஜ் பண்ணணும். கேப்ரியல் ஓகே வராரு, ஓட்டு கேட்க வராரு, நல்லது பண்றேன்னு சொல்றாரு. என்ன மாதிரி இன்னொரு 10 பேர் நல்லது பண்றேன்னு சொல்லுவான், எல்லாரும் நல்லது பண்றான்னு சொல்லுவான். இந்த 10 பேர்ல நான் யாரை சூஸ் பண்றது? யாரோட அரசியல் செயல்பாடு கரெக்டா இருக்கு? ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ மக்களுக்காக யாரு ஆக்டிவா இருந்திருக்காங்க, களத்துல யாரு போராடி இருக்காங்க, மக்களுக்கே சமயம் பிரச்சனை இருக்குன்னு தெரியாது, அந்த பிரச்சனையை நீங்க தோண்டி கொண்டு வரணும். மக்களுக்கு தெரியாது நிறைய நேரங்கள்ல பிரச்சனை இருக்குன்னு, மக்கள் ஏமாற்றப்பட்டு இருப்பாங்க, நீங்க புதுசா தோண்டி கொண்டு வரணும். மீடியா செய்யாத வேலையை நீங்க பண்ணணும், பவர்ஃபுல்லா நீங்க ஒர்க் பண்ணணும். இது எதுவுமே பண்ணாம நாங்க பவருக்கு வரோம், வந்து முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க அரசியல் மாற்றங்கள்லாம் கொண்டு வருவோம் அப்படின்னா இது நியாயம் கிடையாது. அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை மக்கள் உள்ள விடக்கூடாது. முதல்ல 10 வருஷம் கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணி ஆக்டிவா இருங்க. கட்சியை ஆரம்பிச்சிருக்கீங்க, இப்பதான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கீங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி கட்சியை ஆரம்பிச்சிருக்கீங்க. 8 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. உங்களுக்கு படம் தான் முக்கியம். இப்ப எலெக்ஷனை விட படம் தான் முக்கியம். எலெக்ஷன்ன்றது வெறும் எலெக்ஷன் கிடையாதுங்க, அது மக்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். மக்களுக்கு லட்சக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய விஷயம் அந்த எலெக்ஷன்ஸ். நீங்க மக்கள் மேல நிஜமாவே அக்கறை இருந்தா இந்த எலெக்ஷன் நீங்க சீரியஸா எடுக்கணும். எலெக்ஷன் நீங்க சீரியஸா எடுக்கலன்னா நீங்க மக்கள் மேல உங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லைன்னு அர்த்தம். அப்படி எந்த அக்கறையும் இல்லாத அரசியல்வாதிகளை மக்கள் என்டர்டெயின் பண்ணவே கூடாது, அவங்களை உள்ளே விடக்கூடாது. நீங்க சொன்னீங்க இல்லையா, அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, மக்களை சந்திக்காம மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுக்காம இருக்கிறது அவரோட ஸ்டைல்னா, அப்படிப்பட்ட ஸ்டைல் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி எதுக்கு மக்களுக்கு? இங்க மக்கள் ஏமாந்தவர்களா இருக்காங்க. தமிழ்நாட்டுல கண்மூடித்தனமா நடிகர்கள் பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க, அது ஒரு பலவீனம். அந்த பலவீனத்தை யூஸ் பண்ணி மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. இதை எப்படி இல்ல அவங்க இன்னொன்னு சொல்றாங்க, இந்த மாதிரி கேள்விகளை அவங்கள நோக்கி வைக்கும் போதெல்லாம்
வழக்கமா இங்க அரசியல்வாதிகள் பண்ணக்கூடிய ஒரு அடையாள போராட்டங்கள், ஒரு கண் துடைப்புக்கான ஒரு அறிக்கை, இதை பண்றது நாங்க வரல, மாற்றுன்னு சொல்லி உங்களை ஏமாத்த வரல, உண்மையிலேயே ஒரு தீர்வை நோக்கி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வாக நாங்க இருக்க நினைக்கிறோம், இந்த டெம்ப்ளேட் அரசியலுக்குள்ள நாங்க இல்லைன்றத சொல்றாங்க. அதை ஏத்துக்க முடியுமா? நான் அதான் சொல்றேன். இப்ப நீங்க கண் துடைப்பு போராட்டங்கள்லாம் பண்ண வேண்டாம், பவர்ஃபுல்லான போராட்டமே பண்ணுங்க. ஏன் நீங்க சாதாரண கண் துடைப்பு போராட்டங்கள் பண்றீங்க? களத்துல இறங்கி வாங்க. ஆனா இப்ப நீங்க கட்சி எதுக்கு ஆரம்பிச்சீங்க? முதல்ல இங்க இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகள் சரியில்லை, இங்க இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் சரியில்லை, அதனாலதான் நீங்க ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறீங்க. இந்த கட்சிகளை ஏன் சரியில்லைன்னு சொல்றீங்க? இந்த கட்சிகள் நிறைய இடத்துல கோட்டை விட்டுருக்காங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிர்வாகத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் மக்கள் ஃபேஸ் பண்றாங்க. இதுக்கெல்லாம் தீர்வு வேணும்னா புது கட்சி ஆரம்பிக்கிறீங்க. அட்லீஸ்ட் நான் அப்படிதான் அசியூம் பண்ணிக்கிறேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் கையில இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் எடுக்கலாம். நீங்க மக்களுக்காக தான் கட்சி ஆரம்பிக்கிறீங்க, மக்களுக்கு இருக்கக்கூடிய கட்சிகளால் நிறைய பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு காணணும் தான் நீ கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. அதை நோக்கி பயணம் பண்ணுங்க. திராவிட கட்சிகளோட திராவிட கட்சிகள் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அவங்க பண்ணக்கூடிய தவறுகளால மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, வரலாற்று ரீதியா நீங்க எல்லாத்தையும் அணுக ஆரம்பிங்க. இன்டெலக்சுவலா நீங்க நிறைய விஷயம் பண்ணலாம், நாலேஜ் பேஸ்டா. அதுக்கப்புறம் இஷ்யூ பேஸ்டா இறங்கி களத்துல இறங்கி போராடுங்க. இதெல்லாம் எதுவும் பண்ணாம எப்பவுமே பவருக்கு வந்தோன்னு எல்லாரும் மாறிடாது. அப்படியே என் கையில பவர் கொடுத்தோன்னு அப்படி 2 சைனை போட்டு நான் எல்லாத்தையும் மாத்திடுவேன்னா அப்படிலாம் மாத்த முடியாது. நீங்க முதல்ல பவருக்கு வரணும்னா அதுக்கு நீங்க தகுதியான ஒரு கட்சியா இருக்கணும், தகுதியான தலைவரா இருக்கணும். அதை முதல் நிரூபிக்கணும். களத்துல நீங்க இறங்கி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இவர் இன்னார் அதிகாரத்துல உட்கார்றதுக்கு தகுதியானவரா அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். இப்ப நம்ம வாரிசு அரசியல் பத்தி பேசுறோம். வாரிசுகள் அதிகாரத்துல உட்கார்ந்தா நம்ம ஏன் தப்பு சொல்றோம்? ஏன்னா முதல்ல ஒரு பவருக்கு வரதுனா நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணி வரணும். எப்படி கருணாநிதி வந்தாரோ, அண்ணா எப்படி வந்தாரோ, அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி வரும்போது தான் நாளைக்கு நீங்க பவர்ல உட்காரும் போது அந்த பவருக்கான அந்த தகுதி உங்ககிட்ட அப்பதான் வரும். நீங்க அப்பதான் நாட ஸ்டேட் எல்லாம் லீட் பண்ணி கொண்டு போக முடியும். அதெல்லாம் இல்லாம நான் ஒரு ஸ்டார் அப்படியே உட்கார்ந்துப்பேன் அப்படின்னா அப்படி வர முடியாது. பட் மீடியா எக்ஸ்ட்ரா ஒரு ஹைப் கொடுக்குறாங்க. இந்த அப்ரோச் சரி கிடையாது. நான் என்ன யோசிக்கிறேன்னா, மீடியா நீங்க 30% ஓட்டு வச்சிருக்கீங்களா, 20 வச்சிருக்கீங்களான்றதான் டிபேட் பண்ணக்கூடாது. அவங்க கிட்ட 50% ஓட்டு கூட இருக்கட்டும். ஆனா மீடியா டிபேட் பண்ண வேண்டியது நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க, ஏன் சத்தம் இல்லாம இருக்கீங்கன்றதான் டிபேட் பண்ணும். அதை டிபேட் பண்ணாம விஜய் அப்படி பண்ணிடுவாரா, விஜய் இப்படி பண்ணிடுவாரா, அவரு 3வது அணியா, இதெல்லாம் எதுக்கு? அது ஒண்ணுமே அரசியல் செயல்பாடு கட்சிக்கு எதுக்கு இந்த பேசலாம்?